பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இடத்துல யோவான் சொல்றாரு, ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவேளை பாவத்துல நீங்க யாராவது இப்படி இருக்கலாம், விழுந்து போய் இருக்கலாம். நான் இந்த இருதயத்தோட நான் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரா? இந்த பாவத்தை என்னால விட முடியாம இருக்க ஆண்டவர் ஜெபிச்சா கேட்பாரா? நீங்க ரொம்ப ஏதாவது பாவ பழக்கத்துல, போதை வஸ்துக்கள்ல, இச்சைகள்ல உங்களை விட முடியாத ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா? கொலை அப்படிங்கிற ஏதாவது ஒண்ணுல சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க எல்லா பாவத்தையும் நீக்கிறதுக்கு அவருடைய இரத்தத்தை இன்னைக்கு உங்க மேல சிந்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சிலுவையில் அதற்காக சிந்தினார், என் பிள்ளைகளுக்காகன்னு சிந்தினார். அந்த இரத்தத்தை வச்சுதான் மீட்பு உண்டு. இயேசுவின் இரத்தத்தினால மட்டும்தான் உங்களை விடுவிக்க முடியும், வேற எதாலையும் உங்களால விடுவிக்க முடியாது. இயேசுவை இந்த வேலையில கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. ஒருவேளை வியாதியோட நீங்க இருக்கலாம், இயேசுவே உங்க இரத்தம் என் மேல இறங்கட்டுன்னு சொல்லுங்க. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, அந்த வியாதி விடுதலை, அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறத பார்க்க முடியும். ஒருவேளை சத்துருடைய போராட்டத்தின் நிமித்தமா கூட இருக்கலாம். அந்த இயேசுவின் இரத்தம் உங்க மேல இறங்கும் பொழுது அந்த பிசாசுகள் வெளியே ஓடுகிறத காண்பீங்க. நீங்க இயேசுவே எனக்குள்ள வாங்க, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க சொல்லுங்க. அந்த பாவத்துல இருந்து வெளியே வாங்க. ஆண்டவரே, இந்த பாவத்தை எனக்கு விட முடியல, நான் வெளியே வரணும், நான் இந்த இடத்துல இருந்து நான் வெளியே தப்பிச்சு வரணும். ஆண்டவரே, என்னை நீங்க தொடுங்க, என்ன நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருடைய இரத்தம் உங்க மேல இறங்க 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 உங்களுடைய ஆண்டவர் சரிப்படுத்துகிறத, உங்க சரீரத்துல ஒரு சுகம் கிடைக்கிறத, அந்த பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வருகிறத நீங்க பார்க்க முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்குன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த வேளையில உங்க வல்லமை, உங்க இரத்தம் இறங்கட்டும். கல்வாரி சிலுவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கட்டும். பாவ கட்டுகள்ல அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல இந்த வேளையில இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். பாவத்திலிருந்து வெளியே வர முடியலன்னு தவிக்கிற பிள்ளைகளுக்குள்ள அப்பா இப்பொழுது நம்முடைய விடுதலையாக்குகிற வல்லமை இறங்கட்டும். அந்த பாவ கட்டுகளை அறுக்கிற உணர்வுள்ள ஆவிய ஆண்டவரே இந்த வேளையில கொடுங்க. பரிசுத்த அக்கினி ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய அப்பா அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும், சாப கட்டுகள் விலகுவதாக, வியாதியின் கட்டுகள் அறுத்தெறிகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுது இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள இறங்கட்டும். தரித்திரங்கள் மாறட்டும், கடன்பாரங்கள் மாறட்டும், வியாதியின் கட்டுகளை அறுக்கிற, கண்ணிகளை அறுக்கிற அப்பா அவருடைய சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவரே இந்த வேளையில உம்முடைய இரத்தத்துல அந்த வல்லமை உண்டு. இயேசுவின் இரத்தத்தினால் அந்த மெய்யான ஒளி, மெய்யான அற்புதம், மெய்யான வெளிச்சம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. இருள இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வருவார்களாக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையுள்ள இரத்தத்தை ஒவ்வொருவரின் மேலே ஊற்றி உம்முடைய இரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தி கழுவி சுத்தமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.